கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பாகம் 40. கடந்த பதிவில் உப்பும் ஒளியும் எனும் நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம். இன்று பேறு பெற்றோர் எனும் நிகழ்ச்சி பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். பேறு பெற்றோர் பாகம் 1. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 3 முதல் 12 வரை. இந்த 10 வசனங்களும் சேர்த்து வாசித்து விட்டு ஒவ்வொரு வசனத்திற்கும் அதன் விளக்கங்கள் பற்றியும் பார்க்கலாம். நான் மன தரித்திரமுடையவனாய் இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருப்பேன், ஏனெனில் மோட்ச ராஜ்யம் என்னுடையதாய் இருக்குமே. நான் சாந்த குணமுடையவனாய் இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருப்பேன், ஏனெனில் பூமி என் வாரிசு சொத்தாய் இருக்குமே. நான் புரட்சி செய்யாமல் அழுவேனாகில் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருப்பேன், ஏனெனில் நான் ஆறுதல் அடைவேனே. உடலை திருப்தி செய்ய அப்பத்துக்கும் ரசத்திற்கும் நான் பசிதாகமாய் இருப்பதை விட அதிகமாக நீதியின் மேல் பசி தாகமுடையவனாய் இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருப்பேன், ஏனெனில் நீதி எனக்கு திருப்தி அளிக்குமே. நான் இரக்கமுடையவனாய் இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருப்பேன், ஏனெனில் கடவுளுடைய இரக்கம் எனக்கு காட்டப்படுமே. நான் இருதயத்தில் தூய்மை உடையவனாய் இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருப்பேன், ஏனெனில் கடவுள் என் தூய இருதயத்தில் நிறைய அவரை நான் காண்பேனே. நான் உள்ளத்தில் சமாதானமுடையவனாய் இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருப்பேன், ஏனெனில் கடவுள் என்னை தம் மகன் என்று அழைப்பாரே. ஏனென்றால் சமாதானத்தில் இருக்கிறது அன்பு. சிநேகமாகவே இருக்கிற கடவுள் தம்மை போல் இருக்கிற யாரையும் நேசிக்கிறார். நான் நீதியின் நிமித்தம் உபத்திரவப்படுத்தப்பட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருப்பேன், ஏனென்றால் என் தந்தையாகிய கடவுள் இவ்வுலகின் துன்புறுத்தல்களுக்காக எனக்கு வெகுமானம் அளிக்க மோட்ச ராஜ்யத்தை எனக்கு தந்தருள்வார். ஓ சர்வேஸ்வரா, உம்முடைய பிள்ளையாய் இருப்பதற்காக நான் பழி கூறப்பட்டு பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருப்பேன். அது எனக்கு துயரத்தை அல்ல, மகிழ்ச்சியை தர வேண்டும். ஏனென்றால் அது என்னை உம்முடைய மிகச்சிறந்த ஊழியர்களான தீர்க்க தரிசிகளை போலாக்கும். அவர்களும் இதே காரணத்திற்காக துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்களுடன் நானும் அவர்களுடைய அதே பெரிய நித்திய வெகுமதியை பெற்றுக்கொள்வேன் என்று உறுதியாக விசுவசிக்கிறேன். மோட்சம் என்னுடையதாயிருக்கும். இனி ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். நான் மன தரித்திரமுடையவனாய் இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருப்பேன். ஓ பணத்தின் பேரில் உள்ள பசாசுக்குரிய தாகமே, நீ பணக்காரர்களையும் ஏழைகளையும் எப்பேற்பட்ட வெறித்தனத்திற்கு கொண்டு செல்கிறாய். தங்கள் பொண்ணுக்காக வாழும் செல்வந்தர்கள், அது அவர்களுடைய பாழ்பட்டு போன உள்ளங்களின் அவமதிப்பின் விக்கிரகம். அவர்களுடைய பொன்னின் நிமித்தம்
செல்வந்தர்களை பகைத்துக் கொண்டே வாழும் ஏழைகள். அவர்களை இவர்கள் கொலை செய்யாவிட்டாலும் பணக்காரர்களுக்கு எல்லா தீமைகளும் நேரிட விரும்பி சாபமிடுகிறார்கள். தீமை செய்யாமல் இருப்பது மட்டும் போதாது, அதை செய்ய ஒருவன் விரும்பவும் கூடாது. ஆபத்துகளையும் மரணத்தையும் ஆசித்து சாபமிடுகிறவன் உடலில் கொலை செய்கிறவனை மிக ஒத்திருக்கிறான். ஏனென்றால் தான் பகைக்கிறவனின் மரணத்தை அவன் விரும்புகிறான். இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அத்தகைய விருப்பம் தடை செய்யப்பட்ட செயலுக்கு ஒப்பாகிறது. உதரத்தில் உற்பவமாகிவிட்ட ஆனால் இன்னும் வெளிவராத கருவை போல் இருக்கிறது. ஒரு கெட்ட விருப்பம் மனிதனை கெடுத்து பாழாக்கி விடுகிறது. ஏனென்றால் அது ஒரு வன்முறை செயலை விட அதிகம் நீடிக்கிறது. அச்செயலை விட அதிக ஆழமாக இருக்கிறது. ஒரு செல்வந்தன் தன் மனதில் தரித்திரமுடையவனாய் இருந்தால் அவனுடைய பொன்னின் காரணமாக அவன் பாவம் செய்வதில்லை. மாறாக அவன் தன் பொன்னை தன் அர்ச்சிப்பாக மாற்றுகிறான். காரணம், அவன் அதை அன்பாக மாற்றுகிறான். நேசிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட அவன் பாலைவனத்தில் பயணிகளை காப்பாற்றுகிற ஊற்று நீர் போல் இருக்கிறான். ஏனெனில் அவன் தாராளமாய் கொடுக்கிறான். பேராசை இல்லை. நம்பிக்கை இழந்த சந்தர்ப்பங்களில் உதவி அளிப்பதில் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அவன் எளியவனாய் இருந்தால் தன் வறுமையில் மகிழ்ச்சியாய் இருக்கிறான். பொன்னின் மேலுள்ள தாக்கத்திலிருந்து விடுபட்ட மகிழ்ச்சியால் சுவையூட்ட பெற்ற தன் அப்பத்தை உண்கிறான். இரவின் பயங்கரங்கள் இல்லாமல் உறங்குகிறான். தன் அமைதியான அலுவலை செய்ய நல்ல ஓய்வு பெற்றவனாக எழுகிறான். பேராசை இன்றியும் பொறாமை இன்றியும் செய்யப்படும் வேலை எப்போதும் எளிதானதாய் இருக்கிறது. உலக பொருளில் ஒருவனை செல்வந்தனாக்குவது பொன், அவனை குணத்தில் செல்வந்தனாக்குவது அவனுடைய நல்ல பாசங்கள். பொன் என்றால் அதில் வீடுகள், நிலபுலன்கள், ஆபரணங்கள், தட்டுமுட்டு ஜாமான்கள், மந்தைகள் எல்லாமே அடங்கும். வேறு வார்த்தைகளில் சொன்னால் இவ்வுலகு சார்ந்த வாழ்க்கையை வளமாக்குபவைகள். நல்ல பாசங்களில் இரத்த அல்லது திருமண உறவுகள், நட்பு, நல்லறிவு, பொது உத்தியோகங்கள் இவை அடங்கும். உலக செல்வ சம்பந்தமானவை பற்றி ஒரு எளிய மனிதன், என்னை பொறுத்தவரையிலும் பண வசதி படைத்தவர்களை பற்றி நான் பொறாமைப்படாமல் இருப்பேனாகில் நான் ஏழையா இருப்பது எனக்கு நல்லது. நான் இப்படி இருப்பது சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் என்று சொல்வான். நல்ல பாசங்கள் சம்பந்தமானவை பற்றியும் ஒரு எளிய மனிதன் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். ஏனெனில் மிக வறிய மனிதனும் கூட தன் மனதில் பாவகரமாகும் அளவுக்கு செல்வந்தனாக முடியும். அளவு மீறி ஒரு பொருள் மேல் பற்றுள்ளவன் பாவம் செய்கிறான். நீங்கள் கேட்கலாம், அப்படியானால் கடவுள் அளித்த செல்வத்தை நாங்கள் பகைக்க வேண்டுமா?
எதற்காக அவர் தந்தையையும் தாயையும் மனைவி மக்களையும் நேசிக்க கட்டளையிட்டு உன்னை போல் உன் அயலானையும் நேசி என்று சொல்கிறார்? நீங்கள் பிரித்தறிய வேண்டும். தந்தையையும் தாயையும் மனைவியையும் அயலானையும் நேசிப்பது கடவுள் காட்டியுள்ள அளவுபடி இருக்க வேண்டும். உன்னை போல். ஆனால் கடவுளை அனைத்திற்கும் மேலாக நாம் முழுவதையும் கொண்டு நேசிக்க வேண்டும். நம் அயலாருள் மிகவும் அன்புக்குரியவர்களை நேசிப்பது போல் நாம் கடவுளை நேசிக்க கூடாது. ஒரு பெண் நமக்கு தாய்ப்பால் ஊட்டினாள், அல்லது ஒரு பெண் நமக்கு பிள்ளைகள் பெற்று தருகிறாள் என்பதற்காக அவளை நேசிப்பது போல் கடவுளை நேசிக்க கூடாது. அவரை நம் முழுவதையும் கொண்டு, அதாவது மனிதனிடத்தில் நேசிப்பதற்குரிய சக்தி எவ்வளவு உள்ளதோ அதையெல்லாம் கொண்டு நேசிக்க வேண்டும். ஒரு மகனின் அன்பை கொண்டு, ஒரு கணவனின், நண்பனின், ஏன் ஒரு தந்தையின் அன்பை கொண்டும் நேசிக்க வேண்டும். ஆம், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பற்றி கொள்கிற அக்கறையை கடவுளுடைய காரியங்களை பற்றி நாம் கொள்ள வேண்டும். அந்த தகப்பன் அவர்களுக்காக அன்புடன் தன் செல்வத்தை காப்பாற்றுகிறான், பெருக்குகிறான். அவர்களுடைய உடல் வளர்ச்சிக்கும் அறிவின் பயிற்சிக்கும் உலகில் அவர்களுடைய வெற்றிக்கும் கரிசனை கொண்டு கவலைப்படுகிறான். அன்பு தீமை அல்ல, அது தீமை ஆகவும் கூடாது. கடவுள் நமக்கு அருளுகிற வசீகரங்கள் தீமையானது அல்ல, அவை தீமைகள் ஆகவும் கூடாது. அவை அன்பினால் கொடுக்கப்படுகிற அன்பாகவே இருக்கின்றன. கடவுள் அருளிய இந்த செல்வங்களை நாம் அன்பாக பயன்படுத்த வேண்டும். நம் பாசங்களிலும் உலக நன்மைகளிலும் அவைகளை ஒரு விக்கிரகமாக்காமல் புனிதமுடன் கடவுளுடைய சேவைக்காக பயன்படுத்துகிறவனே அவற்றின் மீது பாதகரமான பற்று இல்லாதவன் என்று காட்டுகிறான். அப்போதுதான் ஒருவன் அந்த புனித மன தரித்திரத்தை பயிற்சி செய்கிறான். அது உன்னத செல்வமாகிய கடவுளை கைப்பற்றுவதற்காக தன்னிடமிருந்து எல்லாவற்றையும் அகற்றி விடுகிறது. கடவுளை கைப்பற்றுதல், அதுவே மோட்ச ராஜ்யத்தை கை கொள்ளுதல் ஆகும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, ஆன்மீக தேடல் பாகம் 40 இதோடு நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.